தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ்பிபி காகித ஆலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் எஸ்பிபி காகித ஆலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட பல சலுகைகள் நிறுத்தப்பட்டது குறித்து ஆலை நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஊதிய உயர்வு ஒப்பந்தம், கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் பேரணியில் பங்கேற்றனர். கிட்டத்தட்ட 18 மாதம் ஆகியும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் ஏற்படாதனால இங்கே அமைதியான முறையில் இங்கிருந்து நம்ம பேப்பர் மில் காலனியிலிருந்து கோட்ரஸ் வரைக்கும் பேரணி போகிறோம். மீண்டும் அதாவது இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நிர்வாகம் எங்களை மீண்டும் கசக்காமல் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அழைக்கணும், அழைச்சி நல்ல ஒரு உயர்வு தரணும். இல்லை இப்படியே ஒரு மெத்தனை போக்க கடைப்பிடிச்சாங்கன்னா எங்கள் போராட்டங்கள் மீண்டும் இதை விட மிக கடுமையாக இருக்கும்.